ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு 17 வகை நைவேத்தியம் மாலைகள் ராகு தோஷம் நீக்குவான் முருகன். அகத்திய முனிவருக்கு தமிழையும், குமர குருபரனுக்கு பேச்சும் திறனையும், முத்துசுவாமி தீட்சிதருக்கு பாடும் வல்லமையும், ஔவை பிராட்டிக்கு ஞானத்தையும் தந்தவர் முருகப்பெருமான். ஆறுமுகன் அங்கார சொரூபன். ஜோதிட சாஸ்திரத்தில் அங்காரகன் பூமிநாதன் ஆதலால் தன்னை வணங்குவோருக்கு பூமியையும் பூமி சார்ந்த செல்வத்தையும் தந்து அருளினான் முருகப்பெருமான். சரவணபவ என்பதே முருக பக்தர்களது ஜப மந்திரம். 7 ஆபரணங்களை கொண்ட சுப்பிரமணிய எந்திரத்தை அமைத்தும் திருப்புகழ், திருமுருகு காற்றுப்படை, கந்தர் அனுபூதி மற்றும் சுப்பிரமணிய புஜங்கம் ஆகியவற்றை பாடியும் முருகனை வழிபடலாம். காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் ஆகிய 6 பகைவர்களை அழித்து வீடு பேறு எனும் வரத்தை பெற முருகப்பெருமான் 6 படை வீடுகளையும் தரிசிக்க வேண்டும். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலியே என்பது 6 படை வீட்டின் தத்துவம். நம் உடலிலும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்னை என்று 6 ஆதாரங்கள் உள்ளன. சரி, சகலத்துக்கும் ஆதாரமாக திகழும் ஆனைமுகனின் தம்பியுடைய திருத்தலங்களில் ஒற்றை பார்ப்போமா? திருவிடைக்கழி இது எங்கே இருக்கிறது தெரியுமா என்று கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. திருக்கடையூர் தெரியும் தானே? அபிராமி அன்னை குடிகொண்டிருக்கும் திருக்கடையூருக்கு மிக அருகில் உள்ள ஸ்தலம் திருவிடைக்கழி. சூரபத்மன் முதலான 3 அசுரர்களை முருகக்கடவுள் அழித்த திருத்தலங்கள் 3 இடங்களாக அமைந்துள்ளன. தாராசுரன் என்பவனை அழித்த இடம் மதுரை அருகே உள்ள திருப்பரங்குன்றம் என்கிறது புராணம். மற்றொரு அசுரரான சிங்கமுகனை கந்தக்கடவுள் வதம் செய்த தலம் போரூர் என்றும், சூரபத்மனை அழித்த இடம் திருச்செந்தூர் என்றும் போற்றுகின்றனர். இந்த சூர சம்காரத்தின் போது அன்னை பார்வதி தேவியிடம் வேல் வாங்கி போர் செய்தார் முருகன் என்கிறது புராணம். ஆனால் அன்னையிடம் வேல் வாங்கினாலும் தந்தையின் அருளை பெற்று தந்தையினுடைய சந்நிதி கொண்டிருக்கும் திருத்தலம் விசேஷமாக போற்றப்படுகிறது. நாகை மாவட்டம் திருக்கடையூருக்கு அருகில் உள்ளது திருவிடைக்கழி என்னும் திருத்தலம். நின்ற திருக்கோலத்தில் இங்கே கம்பீரத்துடனும் சிரித்த திருமுகத்துடனும் அருள் பாலிக்கிறார் முருகக்கடவுள். எந்த ஸ்தலத்திலும் இல்லாத வகையில் இங்கே கருவறையில் முருகப்பெருமான் நின்றிருக்க அருகில் சிவலிங்கமும் காட்சி தருவது விசேஷம் என்று வியந்து சொல்கின்றனர் பக்தர்கள். அசுர கூட்டங்களை கொன்றதால் தோஷம் உண்டாயிற்று. அந்த தோஷம் நீங்குவதற்காக இந்த ஸ்தலத்தில் உள்ள குரா எனும் மரத்தடியில் அமர்ந்து தந்தையார் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். முருகக்கடவுள் அதில் மகிழ்ந்த சிவனார் மைந்தன் முருகனுக்கு குரா மரத்தடியில் திருக்காட்சி தந்து பாவங்கள் எல்லாம் போக்கி அருளினார் என்கிறது ஸ்தல புராணம். இந்த ஸ்தலத்தில் இன்னொரு சிறப்பு. ராகு பகவான் இந்த ஸ்தலத்திற்கு வந்து கந்தபிரானை தவம் இருந்து வணங்கி அருள் பெற்றார். எனவே ராகு தோஷம் உள்ளவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து ஸ்ரீ சுப்பிரமணியரை கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தனை செய்தால் தோஷ நிவர்த்தி பெறலாம். ராகு முதலான தோஷங்கள் விலகும் என்று போற்றுகின்றனர். தைப்பூச நல்நாளில் இங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சார்த்தி செவ்வரளி மாலை சூட்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் பக்தர்கள். திருவடைக்குழி முருகனை வணங்குவங்கள் ராகுதோஷம் நீங்கி சந்தோஷமும் உற்சாகமும் பொங்க வாழ்வீர்கள். அடுத்து இன்னொரு முருகன் கோயில். இதுவும் திருக்கடையூருக்கு அருகில்தான் உள்ளது. அதாவது திருக்கடையூருக்கு அந்த பக்கம் திருவிடைக்கழி இது இந்த பக்கம் இருக்கிறது. ஊரின் பெயர் செம்பனார் கோயில். திருக்கடையூரில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கே தந்தை சிவனார் அருள் பாலிக்கும் ஆலயமும் உண்டு. மைந்தன் முருகப்பெருமான் அருள் வழங்கும் கோயிலும் இருக்கிறது. பழமையான இந்த கோயிலில் தேவேந்திர மயிலுடன் அழகு கோலம் காட்டி காட்சி நடத்துகிறார் முருகப்பெருமான்.
ஸ்ரீவள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேதராக 12 கரங்களில் ஆயுதங்களுடன் தேவேந்திர மயிலின் மீது அமர்ந்தபடி ஸ்ரீ சண்முக சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். பொதுவாக கந்தனுக்கு வலப்புறம் நோக்கி நிற்கும் மயிலின் முகம் இங்கே இடதுபுறம் நோக்கி நிற்பது விசேஷம். இங்கே முருகக்கடவுள் தனது 6 கிரீடங்களும் முறையே ஸ்ரீ பிரம்மன், ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ பரமேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பார்வதி தேவி ஆகியோரின் சக்தியை பெற்றிருப்பதாக ஐதீகம். ஆகவே இவரை வணங்கினால் மும்மூர்த்தியரையும் முப்பெரும் தேவியரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். தைப்பூச நன்னாளுக்கு முன்னதாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்களுக்கு நடைபெறுகின்றன தைப்பூச திருவிழா. தினமும் ஒவ்வொரு வித அலங்காரத்தில் முருகப்பெருமான் திருவீதி உலா வரும் அழகன் முருகனை அவனுடைய அழகைக் கண்டால் சிலிர்த்து போவோம். தைப்பூச திருநாளில் ஸ்ரீ சண்முக சுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, மறிக்கொழுந்து, ரோஜா, முல்லை, தாமரை என 6 விதமான மலர்களால் மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், எள்ளு சாதம், புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் என 6 வகை சாதங்களை நைவேத்தியம் செய்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். தேவமயிலுடன் காட்சி தரும் கந்தனை வணங்கினால் சந்தான பாக்கியம் கிடைக்கும், கல்யாண வரம் கைகூடும். 6 வகை நைவேத்தியத்தில் ஒன்று, 6 வகை மாலைகளில் ஒரு பூமாலை என முருகக்கடவுளுக்கு படைத்து வழிபட்டால் தொழில் சிறக்கவும் வியாபாரம் வெற்றி பெறவும் துணை நிற்பார் வேலப்பன். வேல்வேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.